பா நீங்க தான்ப்பா அவனுக்கு தேவையில்லாம இடம் கொடுத்து பெரிய ஆளைக்கு விட்டுருக்கீங்க. அவன் தெளிவா தான் இருக்கான். இனிமேலாம் உங்க பேச்ச மதிக்கவே மாட்டான்ப்பா. அண்ணா நான் ஏன் போக மாட்டேன்னு சொல்றேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? இவர்கிட்ட காரணம் வர கேட்பாங்க. என்னடா என்ன பெரிய காரணம்? கிளம்புனா கிளம்பி போயிட்டு இருக்கணும். என்னடா அமைதியா நிக்க? இங்க பேச்சு எனக்கும் என் அண்ணனுக்கும் மட்டும்தான். இதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க. எதுவா இருந்தாலும் கிருபா அண்ணன் சொல்லட்டும். அவர் என்ன வெட்டி கூட போடட்டும். ஆனா அவருக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. எனக்கு உன் மேல உரிமை இருக்கிற உண்மையிலே நினைச்சிருந்தா நான் சொன்ன அடுத்த செகண்டே என்ன ஏதுன்னு கேட்காம வசூலுக்கு கிளம்பி போயிருக்கணும். அண்ணா நான் வசூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னது உங்களை எதிர்த்து பேசுறதுக்காகவோ இல்லை இந்து சொல்லியோ இல்லை. நான் என்னைக்குமே உங்களை எதிர்த்து பேசவே மாட்டேன். அப்புறம் ஏடா போக மாட்டேங்கிற? அண்ணா நான் போக மாட்டேன்னு சொன்னது ஒரு நல்லதுக்காகத்தான். அண்ணா வரப்போற எலெக்ஷன்ல தலைவர் உங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்ப நாம போய் வட்டி வசூல் பண்ணா என்ன ஆகும்? அங்கேருந்து நமக்கு ஒரு ஓட்டு கூட விழாது. எல்லாரும் உங்களை தப்பா நினைப்பாங்க. எலெக்ஷன்லயும் தோத்து போயிடுவீங்க. என் அண்ணன் தோக்கிறத என்னால பார்க்க முடியாதுண்ணே. அதுக்குத்தானே நான் இப்ப சொன்னேன் வசூலுக்கு போக மாட்டேன்னு. டேய் என்ன உளர்ற? இத்தனை நாள் அண்ணன் பெரிய ஆளாகி வந்ததை வட்டி வசூல் பண்ணிதான்டா. இப்ப மட்டும் ஏன் ஓட்டு விழாம போக போகுது? ஏதாவது சொல்லி எங்களை ஏமாத்திட்டு உன் பொண்டாட்டிகிட்ட போய் நீ சொன்ன மாதிரியே வசூலுக்கு போகலன்னு பிளான் பண்றியா? நான் இல்லைண்ணே, நம்ம யாருமே வசூலுக்கு போக வேண்டாம். ஏய் இந்த எலெக்ஷன் நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. விஸ்வா இவனை கூட்டிட்டு போனா. இல்ல திவா, கர்ணா சரியா தான் சொல்றான். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யாரும் வசூலுக்கு போக வேண்டாம். நம்ம கிட்ட பணம் வாங்கின எல்லாத்துக்கும் நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். பணம் தராமல் போனால் நாம் என்ன பண்ணுவோம்னு அவங்களுக்கு தெரியும். எம்எல்ஏ ஆன பின்னாடி மொத்தமாக வசூல் பண்ணிக்கலாம். அண்ணா என்னண்ணே எம்எல்ஏ மினிஸ்டர்னு சொல்லுங்க.